தமிழகத்தில் தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜு வழங்க கேட்கலாம். ராஜு, சென்னையை தொடர்ந்து தற்போது நாமக்கல்லிலும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மாணவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவர்கள் அங்கு என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவரணி. நான் தமிழகத்தில் சுமார் 3 தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைப்பதாக தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அதனை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த போராட்டத்தில் தமிழகத்தில் 3 புதிய கால்நடை கல்லூரி அமைக்கப்பட்டால் ஏற்கனவே தற்போது ஆண்டுதோறும் சுமார் 600க்கும் மேற்பட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் பயின்று வெளியே வருகின்றனர். அதில் 400 பேர் அல்லது 500 பேருக்கு மட்டுமே வேலை கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு வேலை கிடைக்காத சூழல் உள்ளது. இந்த சூழ்நிலையில் மேலும் கல்லூரிகள் அதிகரித்தால் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்படும். இதனால் கால்நடை மருத்துவக் கல்லூரி பயின்று வெளியே வரும் மாணவர்களின் நிலைமை ரொம்ப மோசமானதாக ஆகிவிடும். எனவே தனியார் கல்லூரி அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். மேலும் தமிழக அரசு 800 கால்நடை கிளை நிலையங்களை கால்நடை மருத்துவ நிலையங்களாக தரம் உயர்த்த வேண்டும். 24 மணி நேரம் செயல்படும் வகையில் கால்நடை மருத்துவ சேவையை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி தங்களது கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். யுவராணி, நாமக்கல்லில் தனியார் மயமாக்குதலை கண்டித்து கால்நடை மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்க நன்றி ராஜு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 7 அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம், உடுமலைப்பேட்டை, இந்த 7 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த 7 கல்லூரிகளிலிருந்து சுமார் 680 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. இந்த 680 பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவையில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது வரை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவையில் பதிவு செய்யப்பட்ட மொத்த கால்நடை மருத்துவ பட்டதாரின் எண்ணிக்கை 5825 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 20வது தேசிய கால்நடை கணக்கெடுப்பு திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2.45 கோடி கால்நடைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பெருமைமிக்க விஷயம்தான். இருந்தாலும் இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் அமைப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெறிமுறைகளின்படி 5000 கால்நடைகளுக்கு ஒரு மருத்துவர் இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2000 கால்நடைகள் ஒரு மருத்துவங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அரசு வேலை வாய்ப்பின் படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3869 கால்நடை நிலையங்கள் மருத்துவ நிலையங்கள் இருக்குங்க சார். இந்த கால்நடை மருத்துவ நிலையங்களில் இப்போ கடந்த சமீப காலமாக மோரார்லெஸ் பெரும்பாலான பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. ஆனால் இன்னும் அடுத்து 10 வருடங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 500 போஸ்ட் தான் வர்ற மாதிரி நாங்கள் கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த 500 போஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் அவர் 680 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பத்தாதுங்க சார். இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3 தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் வரதா சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஈசி பேனல் மீட்டிங் போட்டு 3 பேரண்ட் பாடி, அதாவது தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்கமும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவையும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அலுவலர்கள் சங்கமும், இந்த 3 சங்கத்தையும் கூட்டி அவங்க ஒரு மீட்டிங் போட்டு இந்த கொண்டு வரலாமான்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அவங்க அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு என்ஓசி பார்த்தீங்கன்னா சிஎம் டேபிள் இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க 7 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளுமே ஒரு அரசின் கவன ஈர்ப்பு முன்னெடுப்பு நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க சார். 7 கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு முதல் இறுதி ஆண்டு மற்றும் முதுகலை மாணவர்கள் முதற்கொண்டு அனைத்து சுமார் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு காலேஜிலுமே இந்த முன்னெடுப்பில் பங்கெடுத்திருக்காங்க. எங்களுடைய முதல் கோரிக்கையை நம்ம பார்த்தோன்னா இந்த தனியார் மயமாதலை 3 பிரைவேட் வெட்டினரி காலேஜ் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது.